ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிரதீப். ஆக்சுவலாக இன்றைக்கி பிரதீப் எப்படி யூடிசி 2025க்கு ப்ரிப்பேர் ஆக போகிறான்னு தான் சொல்ல போகிறேன். அதாவது நான் எப்படி பண்ண போகிறேன்னு தான் சொல்ல போகிறேன். அதை வச்சு நீங்கள் உங்கள் பிளானை நீங்கள் போட்டுக்கலாம். எப்பயுமே நான் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒன்று சொல்லணும். இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லோரும் எண்ணிதுன்னு சொல்லி கேட்குறீங்க. கரெக்டு தான், முன்னாடி அது எண்ணிது. இப்போ நான் ரிலீவ் ஆகிட்டேன். இப்போ அதை எடுத்து வேறு ஒரு டீம்கிட்ட ஒப்படைச்சிட்டு இப்போ நான் இந்த பிரதீப் நெக்ஸ்ட் ஜென் கோச்சிங்கில் ஒரு மென்டாராகவே வேலை செய்கிறேன். மென்டார் முன்னாடி அது எண்ணித்தான், ஃபுல்லாக எண்ணிது. இப்போ நான் அதை பண்ணக்கூடாதுன்றதுனால வேறு ஒருத்தங்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒப்படைச்சிட்டு இப்போ நான் அதுக்கு மென்டார் ஆகிட்டேன். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணக்குள்ளே நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது வேறு ஒருத்தவங்க கிட்டேருந்து வாங்குறீங்கன்னு அர்த்தம். பட் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே நாங்கள் தான். சரிங்களா? உங்களுக்காக மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது மென்டாராக ஆகிட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் அது இதுன்ட்டு பிளா எல்லாத்தையும் சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி நான் பாலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அந்த வீடியோஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாக ரெடி ஆனது. பட் ஃபோன் ஹீட்டாக அது இதுன்னு ரெடி பண்ணவே முடியல. ஏன் அப்படின்னா ஒன் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் பார்த்தேன். பட் ஆனால் முடியல. ஏன்னா அது கிட்டத்தட்ட 3-4-5 மணி நேரம் கூட ஆகும் போல். நான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுத்து ரெக்கார்ட் ஆகாமல் மைக் ப்ராப்ளம் ஆகி அது இதுன்னு என்ன பண்ணிட்டேன், இந்த டெலிகிராம் குரூப் இருக்கும், கீழே லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா பாலிட்டின்ற செக்ஷனில் நான் என் கையால் காக்கா கிறுக்கல் மாதிரி கிறுக்கி வச்சுருப்பேன். அதை உங்களுக்கு போட்டிருப்போம். புரியும் தான். நிறைய பேர் சொன்னாங்க சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கேட்குறீங்க. எல்லாத்துக்கும் உட்காந்து நான் ஸ்கேன் பண்ணிட்டு டைம் இல்லை இப்போதைக்கு. பட் உங்களுக்கு நான் அந்த பாலிட்டி அமிச்சேன், அதில் இருக்கிற எல்லாத்தையும் படிச்சிருங்க. எல்லாம் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆக்ட்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸு, ஸ்கெடியூல்ஸு, பார்ட்ஸு, அப்புறம் என்னது அந்த கமிஷன்ஸு, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் ஒரு 40 பேஜுக்கிட்ட இருக்கும், அமுச்சிருப்பேன். இன்னும் நிறைய இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த கவர்னர், பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டர், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலைலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு அதை படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதனால் அந்த பாலிட்டி வீடியோ போட மட்டும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அது முடியல, இந்த அவ்வளோ பெருசு பண்ண முடியல. ஸோ ஷார்ட்டாக எப்படி நம்மளால் சொல்ல முடியும், ஒரு சின்னதாக போட்டுருந்தால் கரெக்டாக இருக்கும். சரி வாங்க. எப்பயுமே பிரதீப் ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒன்று பண்ணுவார். ஓகேவா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு டெப்த்தாக போயிட்டு இப்படி தாண்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் ஒரு சப்ஜெக்ட் போகிறேன் அப்படின்னா பிளானிங் இல்லாமல் இறங்க மாட்டேன். ஏன்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம மாட்டுக்கு வீடு அப்படின்னா வந்துடுமா? அழகாக பிளான் பண்ணணும். செங்கல் எடுத்துகிட்டு வச்சா கட்ட முடியுமா? ஸோ இங்கே தான் ரூம் வரணும், இங்கே தான் பெட்ரூம் வரணும், இங்கே தான் கிச்சன் வரணும், இங்கே தான் ஆல், இங்கே தான் டீ வைக்க போகிறோன்ட்டு முன்னாடியே பிளான் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு 5 A4 ஷீட் எடுத்து பின் அடிச்சுப்பேன் இந்த மாதிரி சைடில், பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூடிசி பிளானிங் 13 நாள்னு போட்டிருக்கேன். 13 நாளில் 4 நாள் என்னால் படிக்க முடியாது, ஒரு 9 நாள் தான் படிக்க முடியும். ஓகேவா? இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு நாள் கோயில் கூப்பிட்டாங்க, ஸோ அது ஃபுல்லாக ஓடுறோம், ஸோ அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பிளான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதாவது 8ஆம் தேதி இன்றைக்கி தான். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒன்றும் பண்ணல. 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ ரெக்கார்டிங் சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதை தான் என்ன பண்ணிட்டு இன்றைக்கி மாற்றிட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா, எனக்கு என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கஷ்டமாக இருக்கோ அவனெல்லாம் தூக்கி முன்னாடி வச்சிட்டேன். என்னென்ன சப்ஜெக்ட்டு கஷ்டமாக இருக்கோ முன்னாடி வச்சிட்டேன். எந்த சப்ஜெக்ட்லாம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமோ கடைசியில் வச்சிட்டேன். சரிங்களா? அப்போ கஷ்டமான சப்ஜெக்ட்டு ஸ்டார்டிங்கும் படிப்பேன், கடைசி டைம் ரிவிஷனில் வரக்குள்ளே அந்த சப்ஜெக்டை ஆட் பண்ணி அப்பயும் படிப்பேன். ஆனால் ஈஸியான சப்ஜெக்ட்டு ஸ்டார்டிங்கே படிக்கிறதில்ல, தூக்கி கடைசியாக வச்சுட்டு எக்ஸாம் ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி அப்படியே படிச்சுட்டு போகிறது. இதான் பிளானு. ஸோ பாருங்கள், அதாவது இன்றைக்கி தான் சாட்டர்டே, கரெக்டாக 9ஆம் தேதி. நான் என்ன பிளான் போட்டிருக்கேன், இது என்னுடைய பிளான். உங்கள் பிளான் இதுக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கணும். 9ஆம் தேதி என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா, பயாலஜி அண்டு ஹியூமன் ஃபிசியாலஜி, பயோ அண்டு ஹியூமன் ஃபிசியாலஜி. ஓகேவா? ஏன் அப்படின்னா நான் பயாலஜியில் ரொம்ப வீக்கு. ஸோ அதனால் அதுக்கு நான் எஃபோர்ட் போடணும் பார்க்குறேன். தெரியும் ரொம்ப இல்லைனாலும் மேனேஜ் பண்ணுவேன். பட் இப்போ நான் அந்த அன்றைக்கி ஒதுக்கிட்டேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நான் இங்கிலீஷில் ரொம்ப வீக். அப்புறம் எப்படிடா நீ குரூப்பில் அழகாக பேசுகிறேன்னா, எல்லாம் ChatGPT தான். அதுதான் இது. நான் இதில் சொல்கிறது என்ன ஒன்றும் அசிங்கம் இல்லை. ஓகேவா? நான் அசிஸ்டன்ட் டைம்லேருந்து இப்போ வரைக்குமே நான் இங்கிலீஷை தொட்டதே கிடையாது. ஏன்னா மேனேஜ் பண்ணிக்கலான்னு போயிடுவேன். திமுறானா கொழுப்பாக தெனாவட்டா போகிறது. போயிட்டு இந்த எல்டிசியில் அடி வாங்கின்னு வந்தேன். ரொம்ப இந்த எல்டிசி மட்டும் கிடையாது, JLAல ரொம்ப மொக்க. இருந்தாலும் அதுலேயும் ஒரு கேவலமாக பண்ணியிருப்போம்னா பார்த்துங்களேன் இங்கிலீஷு. ஸோ அந்த இங்கிலீஷ் அதில் ஒரு 7 தப்பு, இதில் ஒரு 9 தப்பு. அப்போ எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கிலீஷை ஆட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் 120 ரூல்ஸ் இருக்கும் தெரியும்ல, அதில் 15 ரூல்.
ஓகேவா? 15 ரூல்ஸ் தான் நான் படிக்க போகிறேன். சரிங்களா? 15 ரூல்ஸ் படிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இது நான் வந்து இப்போ வரைக்குமே படித்ததில்லை. 5 மார்க் கேட்குறாங்க, அப்படியே விட்டு வருவேன். ஸோ இப்போ வந்து அதை பண்ண போகிறேன். எப்படி அப்படின்னா, இந்த புக்ஸு அது இதுன்னு போய் இப்போ ரெஃபர் பண்ண முடியாது. ஆனால் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியுது. அதை என்ன பண்ண போகிறேன், நம்ம தலைவன் வழங்கும் போல் ChatGPT கொடுத்து, தலைவா ஸோ எனக்கு வந்து சிம்பிளிஃபையாக பண்ணி கொடு, ஏன்னா எனக்கு எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கேதர் பண்ணிவிட்டு அதை அப்படியே படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு போய் எழுதலான்னு இருக்கேன். இந்த அன்றைக்கி வந்து இதான் பண்ணியிருக்கேன். இந்த 3 விஷயமே எனக்கு தெரியுமா கேட்டால் தெரியாது. ஓகே, இது ஃபிசிக்ஸ்னு படிச்ச போகிறீங்க, ஃபிசியாலஜி. ஓகேவா? ஸோ எனக்கு தெரியாத சப்ஜெக்ட் இங்கிலீஷ் கூட போடுவேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு தான் நான் போட்டுருவேன். மேக்ஸ்லாம் நல்லா போட்டுருவான், ஃபிசிக்ஸ் போட்டுருவான், கெமிஸ்ட்ரி போட்டுருவான். ஆனால் இந்த இங்கிலீஷ்ன்றது தெனாவட்டாக விட்டு போகிறதுனால வராதுன்னு இல்லை, வரும், நான் படிக்கலை. ஓகேவா? ஸோ இந்த 3த்தையும் போட்டேன். ஓகே, 9ஆம் தேதி. நெக்ஸ்ட்டு 10ஆம் தேதி வெறும் 3 சப்ஜெக்ட் தானா, ரொம்ப ப்ரெஷர்லாம் இல்லை. இது என்ன ஈஸி தானே. இங்கிலீஷ் 15 ரூல்ஸ்ன்றது ஈஸி, வெறும் 15 ரூல்ஸு ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். ப்ராக்டிஸ்க்கு எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா ChatGPT தான் யூஸ் பண்ணி போய் இந்தமாதிரி நான் இந்த ரூல்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு கொஷின் கொடு, நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு மாதிரி கொடுக்க போகிறேன். சரிங்களா? பயாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் டைம் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு 10ஆம் தேதி என்ன பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னா, அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ். நெக்ஸ்ட்டு எத்திக்ஸு. அதே இங்கிலீஷில் 15 ரூல்ஸ், 120 ரூல்ஸ் இருக்குல்ல, அது என்னப்பா அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ். ஆமாம் கேட்குறாங்க, 15 மார்க் கேட்குறாங்க, அதுக்குன்னு விட்டு போக முடியுமா? என்ன பண்ணிட்டேன் தெரியுமா, நான் 11th 12th புக் இருக்குல்ல, தமிழ்நாடு சமைச்சிடுறேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். அதில் இருக்க க்ளோசரிஸ்னு இருக்கும்ல, க்ளோசரிஸ் நோட் பண்ணிங்க, க்ளோசரிஸ். ஓகே, அதை என்ன பண்ண போகிறேன்னா, அது எடுத்து நோட்ஸாக எழுத போகிறேன் உட்காந்துட்டு. எனக்கு நான் இப்போ பாஸ் ஆகிட்டு போனாலும் நான் உங்களுக்கு டீச் பண்ணோம்ல, அப்போ நான் கற்றுக்கணும். நமக்கு எக்கனாமிக்ஸ் வரும், மேக்ஸ் வரும், எல்லாம் வரும். அப்போ நமக்கு அக்கௌண்ட்ஸும் வரும். நம்ம இது வரைக்கும் நம்ம படித்தது, ஏன்னா நம்மளுடைய மேஜர்ன்றது பயாலஜி இன்ஜினியரிங்ன்றதுனால பயாலஜி தான் படித்தேன். பயாலஜி வரலாம்ல சுத்த மார்க் கம்மி அதில் மட்டும்தான். மற்றபடி இந்த டெக்னிக்கல்லாம் அடிச்சிடலாம், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம். பட் இந்த விஷயத்தை நான் வந்து ரெஃபர் பண்ணி எழுத போகிறேன். எழுதி கைப்பட என் நோட்ஸ் பார்த்துருப்பீங்களா, பாலிட்டி நோட்ஸு. ஸோ நிறைய பேர் நல்லா இருக்குன்னீங்களே, அந்த மாதிரி எழுத போகிறேன். எனக்கு புரிகிற மாதிரி எழுத போகிறேன், ஏன்னா நான் உங்களுக்கு நடத்தணும். ஓகேவா? செகண்ட் வந்து எத்திக்ஸு. ஆல்ரெடி தலைவனை வச்சு செஞ்சாச்சு, 7லேருந்து ஒரு 8 மார்க் அடிச்சிடலாம். அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அதை என்ன பண்ண போகிறேன், ஒரு 105 சொல்லியிருப்பேன், அது எல்லாத்தையும் படிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் வழக்கம் போல். ஸோ 2 நாள் பாருங்கள், தெரியாத சப்ஜெக்ட்ஸை லிஸ்ட்டு பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது கொஞ்சம் நல்ல டைம் கொடுத்துருக்கேன். வேறு எதனா எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் போட்டிருக்கேண்ணா, வேறு எதனா இல்லை, எல்லாமே ஈஸியான சப்ஜெக்ட்ஸு. கொஞ்சம் மைண்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்டிங் போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் தேதி 11ஆம் தேதி என்ன பிளான் போட்டிருக்கோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ். செகண்ட் வந்து இங்கிலீஷில் 15 ரூல்ஸ். நல்லா கேட்டுங்க, இது ஏன் பிளானு. இதை மாதிரி நீங்கள் பிளான் போடுறதுக்காக தான் நான் ஒரு பிளானிங் வீடியோன்றது பண்ணுறேன். இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது, ஏன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் வராதுன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சா நான் அசிஸ்டன்ட் டைமில் படித்தேன். இன்றைக்கி வரைக்குமே அது எனக்கு எந்த இதுவும் இல்லை, திரும்ப எந்த எக்ஸாமுக்கு படித்ததே கிடையாது, அப்படியே போவேன். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அதனால் எனக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சுத்தம் பயம் இல்லை. நான் மாட்டுக்கு போயிட்டு அப்படியே இப்போ கொடுத்தா கூட போய்ட்டு எழுதிட்டு வரோம். ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸில் என்ன ஆகுனா, 1 மார்க்குன்றது எப்போயுமே மிஸ் ஆகுது. 1 மார்க் எனக்கு 10க்கு 10 எடுக்கணும், இல்லைனா 15க்கு 15 எடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணிட்டேன், மறுபடியும் ரிவிஷன் பண்ணுறதுக்காக அந்த ரிவிஷன் இல்லாதனால கம்ப்யூட்டர் சயின்ஸை மறுபடியும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு வந்த சப்ஜெக்டே என்ன பண்ணுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக, ஏன்னா நிறைய இருக்குது, அதில் ஃபுல் மார்க் எடுத்து ஆகணுன்ற ஒரு நோக்கில் மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு 12ஆம் தேதி என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, வெறும் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. செகண்ட் வந்து வழக்கம் போல் இங்கிலீஷ் 15 ரூல்ஸ்.
120 ரூல்ஸும் ஒன்றா படிக்க முடியாது, என்னால் படிக்க முடியாது. நீங்களாம் படிச்சிருப்பீங்க, நீங்களாம் புலி. பட் நம்ம வந்து எலின்றதுனால 15 போகிறோம். ஓகேவா? ஸோ 4 நாளில் ஒரு 60 ரூல்ஸ் முடிச்சிருப்பேன். கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிருப்பேன், வச்சு செஞ்சுருவேன். இந்த டைம் இங்கிலீஷை விட்றதா கிடையாது. நீயா நானா பார்த்துடலான்ற மாதிரி தான் போயின்னு இருக்கேன். ஓகேவா? ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி இன்னொன்று சொல்ல போகிறேன் பாருங்க. நான் ஹிஸ்ட்ரின்றது இந்த எல்டிசிக்கு முன்னாடி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இந்த ஐஎன்எம், மெடிவல் ஹிஸ்ட்ரி, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, இந்த ஐஎன்எம்மில் கூட நிறைய கொஷின்ஸ் வந்து தெரியும். கிரிப்ஸ் மிஷனா, கேபினட் மிஷனா, இந்த மாதிரி குழப்பாயிடுச்சு. ஸோ அதேமாதிரி இவனா அவனா, ஜேபி நாராயணனா இல்லை இவரா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் ஒரு 4-5 கொஷின் பண்ணிட்டேன். தெரியும், படிச்சிருக்கேன், இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால ஒழுங்கான ரிவிஷன் இல்லை. அதனால் என்ன பண்ண போகிறேன், ஹிஸ்ட்ரிக்கு எல்லாமே ஏன்ஷியன்ட்டு, மிடிவல், மாடர்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியை கொடுத்துட்டா அன்றைக்கி வச்சு செஞ்சிடும். படிச்சுட்டா நல்லா தெளிவாக படிச்சுப்பான். ஓகேவா? தெளிவாக மார்க் வந்தால் விட மாட்டான்ட்டு. ஏன்னா இந்த டைம் வந்து ஹிஸ்ட்ரியில் கேட்டால் ஐஎன்எம் கேட்டாங்க, ஓல்டு ஹிஸ்ட்ரி இல்லை ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் நம்ம அங்கே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 13ஆம் தேதி இங்கே என்ன போடுவான், மெடிவல். செகண்ட் என்ன போடுவான், அதே இங்கிலீஷ். மெடிவல் ஹிஸ்ட்ரி இது பார்த்தீங்களா? அப்படியே நான் பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட் ஓல்டு ஹிஸ்ட்ரி அங்கே முன்னாடி வச்சிட்டேன், ஏன்ஷியன்ட்டு, மிடிவல், அப்படியே சப்ஜெக்ட் முடிகிற மாதிரியே கொண்டு வரேன். தெரியுதுங்களா? முடிகிற மாதிரியே வருது பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், அன்றைக்கி மெடிவல் ஹிஸ்ட்ரி முடிச்சிருவேன். 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஐஎன்எம், அதாவது மாடர்ன் ஹிஸ்ட்ரி. இந்த டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்லாம் ஐஎன்எம் சொல்லுவாங்க, நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஓகேவா? மாடர்ன் ஹிஸ்ட்ரி. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் 15 ரூல்ஸ். இந்த ஐஎன்எம் கொஞ்சம் நல்லாவே தெளிவாக தெரியும், இருந்தாலும் போன டைம் வந்து தப்பு பண்ணிட்டேன். அதுக்காக அன்றைக்கி ஃபுல்லாக ஐஎன்எம்மை வச்சு செய்வது எப்படின்ட்டு அன்றைக்கி 14ஆம் தேதி போட்டிருக்கேன். ஓகே, 15 இந்த டைமில் நிறைய படம்லாம் வரும். சூர்யா ஃபேன்ஸ்லாம் இருந்தால் 14ஆம் தேதி படம் வரும். அதெல்லாம் கொஞ்சம் வாரம் தள்ளி வச்சுட்டு 23 அப்புறம் போங்க. 14ஆம் தேதி வருதுன்னா படம் சூர்யா ஃபேன்ஸு கொஞ்சோண்டு ஒரு 10 நாளைக்கு அமைதியாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு போகலாம். சரியா? நெக்ஸ்ட்டு 15 என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி முடிச்சாச்சு தானே? ஐஎன்எம்மோட ஹிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. இப்போ ஜாகிரஃபி இருக்குல்ல, வேர்ல்டு ஜாகிரஃபி. செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 15 ரூல்ஸ். எனக்கு வராத ஒன்று, எல்லோரும் மார்க் எடுக்கிற ஒன்று. ஸோ எனக்கு மார்க் போகிறதுன்றதுனால நான் அதை கொடுத்துட்டே வரேன். இந்த எல்டிசி பேப்பரில் ஒரு 115+ மேலேயாச்சும் எடுத்துருக்கலாம். பட் இந்த ஒரு சப்ஜெக்டுனால நிறைய இதுவாகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதில் கண்டிப்பாக அந்த 9 கொஸ்டின் 9 அடிச்சிருப்பேன்னு சொல்ல மாட்டேன். நான் அந்த 15ல் 10 மார்க்காச்சும் எடுத்துருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா 5 மார்க் பேராகிராஃபு, அந்த காம்ப்ரிஹென்ஷனு, 5 மார்க்கு கிராமரு. ஸோ அதனால தான் நான் பண்ணுறேன். எனக்கு இந்த ஸ்னானிம்ஸ் வேணாம்ப்பா, ஆன்ட்ரிம்ஸ் வேணாம்ப்பா, இடியம்ஸ்லாம் எனக்கு தேவையில்லப்பா. நம்ம 10 மார்க் எடுத்தால் போதும்ப்பா. ஏன்னா நமக்கு மேக்ஸ் வரும், நம்ம அதில் பார்த்துக்கலான்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இங்கிலீஷாக கொடுத்துட்டு வரேன். ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷ்லாம் ஒரு சப்ஜெக்ட்டுன்னு கொடுக்கலாம், பார்ப்பீங்க, சிரிப்பீங்க தான். கரெக்டு, நம்ம தப்பு பண்ணுறோம். அதனால் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு 16 பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கேன்னா, இந்தியன் ஜாகிரஃபி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் 120 ரூல்ஸ். அவ்வளோதான், இங்கிலீஷ் முடிஞ்சது. ஸோ 15ஆம் தேதியோட இங்கிலீஷை நான் முடிச்சுடுவேன். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லை. 5 கிராமர் வந்து 5 கிராமர் அடிப்பேன். 5 அடிக்கலாட்டிலையும் அட்லீஸ்ட் 1 அடித்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா 1 மார்க் கூட எடுக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து ஆக்டிவ் வைஸ், பேசிவ் வைஸ் அடிப்பேன், டைரக்ட் ஸ்பீச் அடிப்பேன், எல்லாமே அடிப்பேன். ஸோ பிளான் பண்ணி வச்சுட்டேன். அதேமாரி கூட பாருங்கள், வேர்ல்டு ஜாகிரஃபி முடிச்சிட்டேன், ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டேன், ஐஎன்எம் முடிச்சிட்டேன், எத்திக்ஸ் முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா எத்தனை சப்ஜெக்ட் முடிச்சுட்டு வரேன் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 17. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய சப்ஜெக்ட் போட்டிருப்பேன். 3 சப்ஜெக்ட் போட்டிருப்பேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாலிட்டி. 3மே அப்படியே சரளமாக வரும். அது எனக்கு வந்து ஆஃப் டே கூட ஆகாதுன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அன்றைக்கி போட்டிருக்கேன். மேபி இந்த முடிக்காத சப்ஜெக்ட்ஸ்லாம் அன்றைக்கி வச்சுப்பேன். புரியுதுங்களா? அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எது எனக்கு ஈஸியாக வருமோ அதை போட்டிருப்பேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாலிட்டி. ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன ஃபிசிக்ஸில் என்ன கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, போன டைம் நான் எப்போயுமே ப்ராப்ளம் போட்டுருவேன். அட்லீஸ்ட்டு நான் போட்டுருவேன். ஒரு 10 ப்ராப்ளம் கேட்டால் ஒரு 5-6 போடுவேன். இந்த டைம் 6 கொஷின் கேட்டாங்க, ஒன்றுமே தொடலை.
ஸோ இந்த டைம் என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளம்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி போடலாம். இன்றைக்கி ஒரு கொஸ்டின் நான் போன டைம் ஒரு கொஸ்டின் கூட தொடல, அதனால் இது எனக்கு அது கொஞ்சம் மன உளைச்சல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த டைமு ப்ராப்ளமும் விட்றதா இல்லை. ஸோ அவனை போட்டேன். சரிங்களா? ஈவன் பேசிக்ஸ், நீங்கள் ஃபிசிக்ஸ்லாம் நீங்கள் மட்டும் சொன்னீங்க பேசிக்ஸ் படிங்க, பேசிக்ஸ் படிங்க. ஓகேவா? பேப்பர் 1ல் பேசிக்ஸ் கேட்பான். பேசிக்ஸான ஒரு விஷயம் வரக்குள்ளே நீங்கள் அடிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி நமக்கு எப்பயுமே வரும். இதில் கூட நான் அடித்தேன் 3 கொஸ்டின் அடித்தேன், 2 கொஸ்டின் கரெக்ட். ஓகேவா? ஸோ கெமிஸ்ட்ரி எப்படியும் மேனேஜ் பண்ணுவேன், பட் ஃபிசிக்ஸில் இந்த டைம் பண்ணால் தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாலிட்டி 15 மார்க் வரும். நான் ஷேர் பண்ணதெல்லாம் படிச்சுக்கோங்க, அதுவே நீங்கள் ஒரு 7-8 மார்க் எடுத்துடலாம். சரியா? ஸோ பாலிட்டி இதை 3த்தையும் முடிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மாதிரி நான் 18ஆம் தேதி ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தா கோயில் போனோன்ட்டாங்க. ஸோ அதனால் அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அன்றைக்கி ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்கலாம் போட்டு வச்சுருந்தேன். சரி, ஸ்டாட்டிக் ஜிகே ஓகே மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம படிக்காமல் போனாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அது கேன்சல் பண்ணிட்டேன். அன்றைக்கி நீங்கள் எதனா ஒன்று போடலாம். பட் எனக்கு அங்கே என்ன வச்சுருந்தேன்னா ஸ்டாட்டிக் ஜிகே, இந்த ஜிகே பாட்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இந்த சயின்ஸு, இந்த டெக்னிக்கல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் படிக்கலான்னு வச்சுருந்தேன். பட் சரி ஓகே என்ன நீங்கள் 5 கொஷின் கேட்டுறீங்களா, அந்த 5 கொஷின் இப்போ விட்டால் மட்டும் நான் ஃபெயில் ஆகிட போகிறேன்னா அப்படின்ற மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பிளான் இது வந்து தவிர்க்க முடியாத பிளான், ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க போல். ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியாதனால அதை நான் ஓகே டன் அப்படின்ற மாதிரி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அன்றைக்கி ஒரு பிளான் போடுங்க. நான் சொல்கிறது ஏன் பிளானு, உங்கள் பிளான் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடணும். நெக்ஸ்ட்டு 19 பாருங்கள். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பேன். இப்போ எல்லாம் ரிவிஷன் பேக்கில் வரும். ஃபஸ்ட்டு படிச்சுட்டு வந்தேன்னா இப்போ பாருங்கள், அக்கௌண்ட்ஸு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் ரிவிஷனு, இப்போ என்ன முடிச்சாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணோம், ரிவிஷன் பண்ணோம். கரெக்டாக புதுசாக படித்தது அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ்லாம் புதுசாக படிக்குள்ளே மறுபடியும் ரிவிஷன் பண்ணி தானே ஆகணும். ஸோ அதுக்காக ஓல்டு ஹிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் காமர்ஸும் ஓல்டு ஹிஸ்ட்ரியும் ஒரு நாள் போட்டேன். 28 பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ், அன்றைக்கி ஃபுல்லாக பாருங்கள் இங்கிலீஷ் 120 ரூல்ஸ் படித்தேன்ல, இங்கிலீஷ் ரிவிஷன். அதான் சொன்னேன்ல இந்த டைம் இங்கிலீஷ் விட்றதா இல்லைன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிவிஷன். கம்ப்யூட்டரில் அந்த 1 மார்க் மிஸ் ஆகுது பாருங்கள், அந்த 1 மார்க்காக என்ன பண்ணியிருக்கான், அதையே ரிவிஷனில் ஆட் பண்ணியிருக்கான். படிச்சிட்டான்ட்டு திமுறா இதுக்கப்புறம் இருக்கக்கூடாதுன்ட்டு மண்டையில் நங்குன்னு கொட்டி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், ரிவிஷன் போட்டேன் 2த்துக்குமே. ஓகே டன் அப்படின்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 21/8ஆம் தேதி என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி ரிவிஷன் 21. இதில் நீங்கள் உங்கள் பிளானுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் அடாப்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து நான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண நடுவில் எதனா ஒன்று மிஸ் பண்ணக்குள்ள நான் அடாப்ட் பண்ணிப்பேன். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்தெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படாது, நான் இங்கே யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு நாள் தேவைப்படாது, யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அப்படியே வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிப்பேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சரியா? 21 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும், 22 எக்ஸாமு, 23 எக்ஸாம் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 22 அன்றைக்கி வந்து மதியம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் எனக்கு வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் எக்ஸாம் இருக்குது. அது நான் படிக்கலை, இருந்தாலும் அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியுன்றதான் போய் அட்டன் பண்ண போகிறேன். பாஸ் ஆகிறோமா பார்ப்போம். வெறும் 4 சப்ஜெக்ட், ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது நமக்கு. ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எக்கனாமிக்ஸ். ஏன் எக்கனாமிக்ஸ் கடைசியாக வச்சுங்க, ஏன்னா அது ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டாட்டிக்கான விஷயம் இல்லை, கொஞ்சம் கான்செப்ஷுவல் விஷயம் மறக்கும். லைக் ஃபார்முலா, இப்போ மேக்ஸ்லாம் இப்போ வரைக்கும் ஆட் பண்ணல பாருங்கள், மேக்ஸ் ஃபார்முலாலாம் மறக்கும். ஸோ அப்போ 1 டே கொஞ்சம் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் படிச்சுட்டு போனால் கரெக்டாக இருக்கும். 23ஆம் தேதி எக்ஸாமு நான் கரெக்டாக 22ஆம் தேதி போட்டுருவேன். எப்பயுமே எக்கனாமிக்ஸ் சரி, இந்த டெக்னிக்கலான விஷயங்கள், ஃபிசிக்ஸ், ஃபார்முலா இது இப்போ தான் ஆட் பண்ணுவானே. ஓகேவா? மார்னிங் எக்கனாமிக்ஸு, அதுக்கப்புறம் மதியம் எக்ஸாம் போயிட்டு வந்து நைட்டு எப்பயுமே சரி ஒரு எக்ஸாம் நாள் முன்னாடி தான்
முன்னாடி தான் என்ன பண்ணுவேன், நான் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்பில் அமைச்சிருக்கேன்ல மேக்ஸ் ஃபார்முலா, எம்மா ஃபார்முலா அமைச்சிருப்பேன், அதெல்லாம் மெமரி பண்ணுவேன். மேக்ஸு ரீசனிங் ஃபார்முலாஸ் கிடையாது. ஓகேவா, ஒரு இங்கிலீஷ் மார்க் இது பண்ணிட்டேன், ஏன்னா அது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ மேக்ஸு ரீசனிங் ஃபார்முலாலாம் படிச்சிருவேன், மேக்ஸ்க்கு ரெடி ஆகிடுவேன், ரீசனிங்க்கு ரெடி ஆகிடுவேன், அட்வான்ஸ் மேக்ஸ் கொண்டு எல்லாத்தையுமே படிச்சிடுவேன் அன்றைக்கி. ஓகேவா, ஓகே டன். இப்போ நம்ம எக்ஸாம் டேட் வந்திருக்கோம், எல்லா எக்ஸாம் டேட் நல்லா தூங்குவீங்க, நான் அப்படி பண்ண மாட்டேன். 23/8 3:30 மணி என்ன பண்ணுவேன், அலாரம் வைப்பேன். 3:30 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி அன்றைக்கி தான் இருக்குது, அன்றைக்கி தான் என்ன இருக்குது, ஆட்டம் இருக்குது. அதாவது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாலிட்டியில் என்ன பண்ணுவோன்னா, இந்த ஆர்டிகல்ஸு, ஆக்ட்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸு, இந்த சோர்சஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் அன்றைக்கி தான் லிஸ்ட் ஆகுமே. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம், மறக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு இந்த ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப கடுப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி தான் அது எல்லாமே ஆட் பண்ணுவேன். காலைல 3:30 மணிலேருந்து 3:30 கிடையாது, 4 மணி ஆகிடும். சரிங்களா, 4 ஆகிடும். 4லேருந்து 6:30 வரைக்கும் இதான் பண்ணுவேன் காலையில். ஓகேவா, மார்னிங். செகண்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இங்கிலீஷில் ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச், இதை பார்ப்பேன். தேர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேக்ஸில் ஜாமெண்ட்ரி காலையில் தான் பார்ப்பேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸு, ஃபார்முலாஸு, அதெல்லாம் அன்றைக்கி தான் பார்ப்பேன் எப்பயுமே. ஓகேவா, இந்த மாதிரி தான் என் ஆர்டர் இருக்கும். ஸோ வேறு எதனா பிளான் பண்ணியிருக்கேண்ணா. அதுக்கப்புறம் ரயில்வே ஜோன்ஸ், இதனால ரயில்வே ஜோன்ஸுக்கு தனியாக போடுறோம் பார்க்குறீங்களா. ரயில்வே ஜோன்ஸில் இப்போ தான் கொஷின் வரல, ஒரு எக்ஸாமில். நீங்கள் முன்னாடிலாம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஜோன்லேருந்து கொஷின் வந்துக்கினே இருக்கும். சரிங்களா, அது பார்ப்பேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா எத்திக்ஸில் ஒரு ரிவிஷன். என்னடா இது, அன்றைக்கி நான் தான் சொன்னேன்ல கடைசி டைமில் ரொம்ப ரஷ் பண்ணுவேன்ட்டு, அந்த ரஷ்ஷை பார்த்தீங்களா எந்த அளவுக்குன்ட்டு. எக்கனாமிக்ஸ், மேக்ஸ், ரீசனிங் அதுன்னு சொல்லிட்டு எந்தெந்த சப்ஜெக்ட் நான் பார்க்கலையோ அன்றைக்கி ரஷ் பண்ணுவேன். ஏன் தெரியுமா, இதெல்லாம் எனக்கு நல்லா வரும், இதுக்கு நான் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, இந்த டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணாலே நான் அங்கே போய் போட்டுருவேன். அதனால தான் நான் கடைசியில் வச்சுட்டேன். சரிங்களா, சரிடா. கரண்ட் அஃபேர்ஸ் எங்கடா, கரண்ட் அஃபேர்ஸ் க்ரியேட் பண்ணதே நாங்கள், அப்போ எப்படி அதை நாங்கள் விடுவோம். ஓகே டன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, டெய்லி 1 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ். நிறைய பேர் பிஎன் கோச்சிங் கரண்ட் அஃபேர்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேவா, டீம் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த நம்பர் கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லேயே போடுறோம், அந்த நம்பர் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சிம்பிளாக போய்ட்டு இந்த ஜெராக்ஸ் அடிச்சு வச்சுட்டு காலைல அப்போல்லாம் எங்கள் அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கலாம் வச்சுக்கோங்க, மண்டையிலே அடிப்பார். காலைல படிக்கணும், அதனால் அந்த ஒரு பழக்கம் இருக்குது. காலையில் என்ன பண்ணுவோம், 6 மணிக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் ஏஞ்சிடலாம், நானே ஏஞ்சிக்கல, இன்றைக்கி 11:30 மணிக்கு தான் ஏஞ்சி காலைல. அப்போ 6 மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சிக்கணும். ஏஞ்சிட்டு 6 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் காலைல நியூஸ் பேப்பர் வந்ததும் எடுத்து வச்சு படிப்பீங்க தெரியுமா. அதே மாடலில் மெமரி பண்ணாமல் நியூஸ் பேப்பர் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும். காலையில் மண்டேயில் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீயை போட்டு வச்சுட்டு டீ வித்து பிஎன் கரண்ட் அஃபேர்ஸ், பிஎன் எங்கள் டீமு பிஎன் கரண்ட் அஃபேர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் இவன் மார்னிங்கா, இவன் ஏஎம் என்ன பண்ணால் அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 9லேருந்து 10 மணி இந்த டைம் அந்த கரண்ட் அஃபேர்ஸை ரிவிஷன் பண்ணுங்கள். சிஏ ரிவிஷன்னா ஒன்றும் கிடையாது, மறுபடியும் படிங்க. இதை ட்ரை பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் அடியெல்லாம் கேளுங்க, மெமரி பண்ண தேவையில்ல. காலைல ஒரு 2 மணி நேரம், நைட்டு ஒரு 1 மணி நேரம் படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்னப்பா அந்த விஷயம், அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு வார்த்தை, மேபி மோடி இது வாங்கினாருன்றதை அதை பார்த்ததுமே அங்கே போய் அடிக்க போகிறீங்க. வேறு ஒன்றும் கிடையாது, அதில் எதுவுமே டெக்னிக்கல் எதுவுமே கிடையாது, டேரக்ட் கொஷின் தான். ஸோ அது பார்த்ததுமே அடிக்க போகிறீங்க. சரிங்களா. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்த ஒரு மைண்டில் நிற்கும் உங்களுக்கு. சரிங்களா. ஸோ இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக் தான் இது. ஃபுல்லாகவே பிரதீப் ஃபாலோ பண்ணுற டெக்னிக். ஓகேவா. ஸோ இந்த 2 வார்த்தையில் நீ பார்த்து அடிச்சிடுவியா, அதுக்கு தான்
ஃபஸ்ட்டு பேஜ் 2வது பேஜ் எழுதிட்டுனா இதில் என்ன எழுதியிருக்கான், டீட்டெயில்டு பிளான். என்ன எழுதியிருக்கேன், டீட்டெயில்டு பிளான். இந்த டீட்டெயில்டு பிளானில் என்ன எழுதும் அப்படின்னா, இங்கே எழுதி காட்டுறோம். ஃபஸ்ட்டு நாள் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், ஹியூமன் பயாலஜி. இந்த பயாலஜியில் என்னென்ன டாபிக் இருக்குன்ட்டு எழுதிடுவேன். சும்மா எழுதி காட்டுறேன் பாருங்க. செல்ஸ், ஓகேவா. மேபி இப்போ ஹியூமன் ஃபிசியாலஜியில் வந்து சர்க்குலார் சிஸ்டம், சர்க்குலார், ரெஸ்பிரேட்டரி, இந்த மாதிரி அதில் என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்கணுமோ எழுதிடுவேன். எழுதிட்டு என்ன தெரியுமா டாஸ்க்கு, எழுதிட்டு சும்மா எழுதிட்டேன் வச்சுங்க. 4, 5 8 எழுதிட்டு என்ன பண்ண தெரியுமா, காலைல பிளான் பண்ணுறோம்னா ஏஞ்சதுமே இதுதான் பிளானு, அன்றைக்கி பயாலஜின்னா படிக்கணும். அப்படி எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், உட்காந்தவொடனே செல்ஸை முடிச்சுட்டு ஒரு டிக்கு, மனசு திருப்தியாக இருக்கும், அப்பா ஜாலியாக இருக்குறா அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இதை முடிச்சுட்டு ஒரு டிக்கு, இதை முடிச்சுட்டு ஒரு டிக்கு, இது ஒரு முடிச்சுட்டு டிக்கு. நைட்டு மேபி நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக முடிக்க முடியாது, எனக்கு தெரியும். முடிக்காத வச்சுக்கோங்க. அடுத்த நாள் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போங்க. முடிக்கலன்னா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் இது ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படியே அப்பாடா வா பயாலஜி ஃபஸ்ட்டு நான் பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு இருக்கும். பாஸ் ஆகிறோம் அவ்வளோ வேறு விஷயம். பட் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். நான் அடிக்கிறேன்டா வேலை, நான் அடிக்கிறேன்டா அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரின்றது தான் டீட்டெயில்டு. அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா A4 ஷீட்ஸ் இங்கே பாருங்கள், 4 A4 ஷீட் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன், தெரிஞ்சுங்களா. ஸோ இதெல்லாம் போட்டு பின் பண்ணி வச்சுருப்பேன். சும்மா சீனுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது எடுக்கிறியாடான்னு கேட்குறீங்களா? இல்லை, நான் எப்பயுமே இப்படி தான் பிளான் பண்ணுவேன். இப்போ இன்னொரு நோட்டுக்கான வெயிட் பண்ணுங்கள், அதையும் காமிக்கிறேன். LDC பிளானு, அதாவது நான் முடிச்சதெல்லாம் எப்படி டிக் பண்ணேன். அதாவது இது ஒரு பெருசாக ஒரு ஜெராக்ஸ் போட்டு வச்சுருப்பேன், ஓகேவா. இடம் கிடைக்கலன்ட்டு இப்போ வேணா A4 ஷீட் போடுறது இப்படி தான். பட் இதுலேயே A4 ஷீட் காலியாக இருக்கிறதுனால இதை பாருங்கள், ஹியூமன் ஃபிசியாலஜி, விஜயநகர், பாமினி, டெல்லி சுல்தானேட், முகல்ஸ், அது இதுன்னு போட்டு பாருங்கள். அடிச்சு போட்டிருப்பான். அதாவது டேட்லாம் பாருங்கள், 27 எக்ஸாம் முன்னாடி நாள்லாம் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா. இது நம்ம சீனுக்கு போகிறதில்ல, இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என் பிளான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எது இதில் வீக்காக இருக்கும், எது முடிக்கல அப்படின்றது நீங்கள் கைப்பட. இது பேர் தான் அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் எப்போயுமே குரூப்பில் அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதை பண்ணக்குள்ளே என்ன ஆகும்னா செல்ஃப் எவால்வேஷன் என்ன ஆகும், செல்ஃப் எவால்வேஷன் ரொம்ப முக்கியம். இப்படி பண்ணால் தான் நம்ம எதில் வீக்கு எதில் ஸ்ட்ராங்குன்னு தெரியும், புரியுதுங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பார்க்கும். 2 வாரத்தில் அடித்து சொல்கிறேன், உங்கள் மார்க்காச்சும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் பாஸ் ஆவீங்களா எனக்கு தெரியாதுப்பா, மார்க் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாஸ் ஆனீங்கன்னா, நான் பாஸ் ஆக போகிறேன்னா எனக்கு தெரில. ஏன் அப்படின்னா UDCக்கு நான் 25 நாள் பிளான் பண்ணேன். இதில் வந்து எனக்கு 9 நாள் 10 நாள் தான் டைம் கிடைக்குது. ஏன்னா 13 நாள் இருக்குது, இன்றைக்கி சேர்க்காமல் 13 நாள் இருக்குது. அந்த 13 நாளில் ஒரு நாள் கோயில், 2 நாள்ன்றது வீடியோ ரெக்கார்டிங்கே நிறைய போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் பண்ணிவிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். பேலன்ஸ் இருக்க 10 நாளில் முடியுமானா எனக்கு தெரியல. ஆனால் அதையும் முடித்து வீடியோவும் போட்டேன்னு வச்சுங்களேன், அதை விட இது கிடையாது. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் இந்த பண்ணுங்கள், ஓகேவா. 14 நாள் அழகாக யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா பாஸ் ஆகலாம். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகும். நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜின்றது இது பிரதீப்போட ஸ்ட்ராட்டஜி, பிரதீப்போட பிளானு. உங்கள் பிளான்ன்றது நீங்கள் க்ரியேட் பண்ணணும், ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாக பிரதீப். ஓகே, டன்னு. இப்போ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக தான் பேசியிருப்பேன். என்னுடைய பிளானை இது பண்ணேன். ஆக்சுவலாக 2 விதம், 2 இதுவும் இருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ஒருத்தரும் இல்லை. அதாவது நீங்கள் LDC பாஸ் ஆகிட்டீங்க, LDC பாஸ் ஆகிட்டு இருந்தாலும் நீங்கள் UDCன்னு அடிக்கணும்னு இல்லாமல் எல்லாருக்கும் சொல்கிறீங்கன்றீங்க. பிரதீப்புக்கு கவர்மெண்ட் வேலை தான் கட்டாயமே தவிர UDC தான் கட்டாயம், LDC தான் கட்டாயம், அசிஸ்டண்ட்டு தான் கட்டாயம், கலெக்டர் தான் கட்டாயம் கிடையாது. பிரதீப்புக்கு கவர்மெண்ட் வேலை தான் கட்டாயம், சரிங்களா. அதனால தான் பிரதீப் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கேன். குரூப்பில் பார்த்தாலும் தெரியும், நான் எதனா ஒரு கவர்மெண்ட் வேலை அடிச்சிட்டுனா உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன்னு சொல்லியிருப்பான், கரெக்டாக. இப்போ UDC நீங்கள் படிக்கலாம், உங்கள் ஸ்ட்ராட்டஜியை சொல்லாதீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து பாஸ் ஆக தான் வந்திருக்கேன். நான் சொல்லக்கூடாதுன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சொல்லுவேன் தான், ஓகேவா. ஸ்ட்ராட்டஜியை சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன்.
ஈவன் இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா படிக்கிறவங்களுக்கு கூட யூஸ் ஆகும். ஈவன் அவங்க கூட காம்படிட்டிவ் நிறைய உருவாக்கலாம்னு சொல்லிட்டு கூட யோசிக்கலாம். பட் எனக்கு என்னென்னா இந்த 80லேருந்து 95 வரைக்கும் தள்ளாடுறீங்க பார்த்தீங்களா, எனக்கு தெரியுது உங்களுக்கு பிளான் இல்லை, நல்லா படிக்கிறீங்க, ப்ராப்பர் புஷ் ஒரு இதுவும் இல்லை, அதுதான் நான் இருக்கிறேன். பிரதீப் இருக்கான் சரிங்களா. ஓகேவா, டன், ஆல் த பெஸ்ட், கங்க்ராச்சுலேஷன், நல்லா பண்ணுங்கள். எனக்கு வியாழக்கிழமை அதாவது 19, 20ன்னு நினைக்கிறேன் எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. தேங்க்யூ.